மலர்வதேனோ என் மனப்பூங்கா தலைவனாய் நீயானதும் மலர்வதேனோ என் மனப்பூங்கா தலைவனாய் நீயானதும் அன்பே பிரபு யாராகட்டும் உன்னை போலாகுமா மலர்வதேனோ என் மனப்பூங்கா தலைவனாய் நீயானதும் தியாகம் என்னும் நாற்று நாட்டி ஞானம் என்னும் விதை விதைத்து தியாகம் என்னும் நாற்று நாட்டி ஞானம் என்னும் விதை விதைத்து முயற்சி எனும் பூங்கொடியது படரவும் வீசும் வாசம் மார்வமின்மை நான் உன்னை இங்கு கண்டதும் வாழ்க்கையே ஒரு தபோவனம் அன்பே பிரபு யாராகட்டும் உன்னை போலாகுமா மலர்வதேனோ என் மனப்பூங்கா தலைவனாய் நீயானதும் உறவு தோன்றும் முன்னேசம் கண்டே ஊட்டி வளர்த்தாய் பார்வையாலே உறவு தோன்றும் முன்னேசம் கண்டே ஊட்டி வளர்த்தாய் பார்வையாலே பரமசுகத்தின் பாக்கியம் பிரபுவின் சந்திப்பில் அடைகிறேனே ராஜாவுந்தன் துணையினால் ரோஜா தோட்டம் ஆகுவோம் அன்பே பிரபு யாராகட்டும் உன்னை போலாகுமா மலர்வதேனோ என் மனப்பூங்கா தலைவனாய் நீயானதும் ஓயும் ஜீவன் சீலமாக செய்யும் செயல்கள் நோங்குமே ஓயும் ஜீவன் சீலமாக செய்யும் செயல்கள் நோங்குமே சேவைக்காக தியாகம் செய்து நம்மை நாமே ஆளுவோமே அதிர்ஷ்டமே என் அன்பு தோழா உன்னுடன் நான் சேர்ந்ததால் அன்பே பிரபு யாராகட்டும் உன்னை போலாகுமா மலர்வதேனோ என் மனப்பூங்கா தலைவனாய் நீயானதும் மலர்வதேனோ என் மனப்பூங்கா தலைவனாய் நீயானதும் அன்பே பிரபு யாராகட்டும் உன்னை போலாகுமா மன
என் மன பூங்கா தலைவனாய் நீயானதும் மலர்வதேனோ என் மன பூங்கா தலைவனாய் நீயானதும். இன்று பாப் தாதாவிற்கு ஒவ்வொரு குழந்தைகளும் நம்பர் 1 வர வேண்டும் என்ற அன்பு ஏற்படுகின்றது. 2வதில் கூட வரக்கூடாது. முதல் ராஜ சிம்மாசனத்தில் அமரவில்லை என்றாலும் அரியாசனத்தில் இருவர்கள் அமருவார்கள் அல்லவா? லட்சுமி நாராயணர் முதல் அரியாசனத்துல அமர்வாங்கத்தானே. ஆனால் முதல் ராஜதானியும் முதல் ராஜ குலத்தின் சம்பந்தத்தில் வர வேண்டும். பாபா எல்லாரும் ஃபர்ஸ்ட் டிவிஷன்ல வரணும். அரியணையில அவங்க 2 பேர் அமர்ந்தாலும் சரி, நீங்க எப்படி இருக்கணும்? இந்த ராஜதானியில ராஜ குலத்துல அவங்க சம்பந்தத்துல வர வேண்டும். 2 நம்பர் வந்து விட்டது. ஆனால் ராஜ்யம் செய்யலாம், ராஜ்ய அதிகாரி ஆக வேண்டும் என்றால் முதல் ராஜ்யத்தில் வர வேண்டும். எனவே பாப் தாதா குழந்தைகள் மீதுள்ள அன்பால் குழந்தைகள் ஏதேனும் ஒரு விசேஷத்தில் நம்பர் 1 வர வேண்டும் என்று விரும்புகின்றார். வரிசை கிரமமாக அல்ல. எப்பவும் பாபா புருஷார்த்தத்துல வரிசை கிரமம் சொல்லுவாங்க. ஆனா இந்த ராஜதானியில வரணும்னா என் குழந்தைகள் எல்லாரும் நம்பர் 1ல வர வேணும்னு பாப் தாதா விரும்புகிறார். வரிசை கிரமமாக அல்ல, நம்பர் 1. அவ்வளவு ஊக்கம் இருக்கிறதா? நம்பர் 1 வர வேண்டுமா அல்லது எது கிடைத்தாலும் சரி என்று நினைக்கிறீர்களா? பாபா நல்லா சத்தியத்துக்கு வரதே பெருசு பாபா, சத்தியமே கிடைச்சா போதும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல நம்பர் 1 வர வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? சரி, நல்லது நல்லது என்று போகக்கூடாது. பாபாவின் ஆசை ஒவ்வொரு குழந்தையும் ஏதேனும் ஒரு விந்தை செய்து நம்பர் 1ல் வர வேண்டும். 4 பாடம் உள்ளது. ஏதேனும் ஒரு பாடத்தில் நம்பர் 1 வந்தே ஆக வேண்டும். இதில் கவனம் வையுங்கள். ஞானம், யோகம், தாரணை, சேவை, இந்த 4ல ஏதோ ஒரு விசேஷமாவது இருக்கணும் தானே. சில கவனம் வையுங்க. அதிகமாக உங்களை கஷ்டப்படுத்தவில்லை. பாபா ஏதேனும் ஒரு பாடத்தில் நம்பர் 1 வர வேண்டும். இது சுலபம் தானே. இன்று ஒவ்வொரு குழந்தையும் அமிர்த வேளையில் இருந்தே சந்திப்பை செய்து கொண்டு இருக்கின்றார்கள். மிகவும் அதிர்ஷ்டசாலிகளாக மகிழ்ச்சியில் முக மலர்ச்சியுடன் தென்பட்டார்கள். அமிர்த வேலை செய்தாலே எப்படி ஆயிடும்? முகம் சதா பூ போல மலர்ச்சியா இருக்கும். பாபாவும் ஒவ்வொரு குழந்தைக்கும் சதா பறக்கும் கலைக்கான வரதானம் கொடுத்தார். நடக்கும் கலை அல்ல, என்ன கலை? பறக்கும் கலை. எனவே பாப்தாதாவினுடைய இந்த வரதானத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். பாப்தாதாவினுடைய மற்றும் உங்களுடைய பிறந்த நாளில் என்ன வரதானம் கொடுத்துள்ளார்? பாப்தாதாவுக்கும் பிறந்த நாள், குழந்தைகளாகிய நமக்கும் பிறந்த நாள். இப்ப என்ன வரதானம் கொடுத்துள்ளார்? பாபா சொல்றாங்க, பறக்கும் கலை உடையவர் ஆகுக. நீங்களும் நாள் முழுவதும் சிவராத்திரிக்கான உற்சவத்தை உளமாற கொண்டாடினீர்கள் தானே. எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். மிக மிக நல்ல ராஜ்ய பதவியை பெறுவீர்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் அல்லவா? பாபா எல்லோரையும் நல்ல விதமாகத்தான் பார்க்கிறார். பாபாவுடைய பார்வை குழந்தைகளாகிய நம் மீது, எல்லோருடைய ஆத்மாவின் மீதும் ஒரே விதமாகத்தான் பார்வை இருக்கிறது. நல்லது. நாலாபுறமும் எதிரில் அமர்ந்திருந்தாலும், ஆங்காங்கே அவரவர் இடங்களில் அமர்ந்து கொண்டாடி கொண்டிருந்தாலும் பாப்தாதா பார்த்து மகிழ்ச்சி அடைகின்றார். குழந்தைகளும் பாபாவின் சந்திப்பால் மகிழ்ச்சி அடைகின்றீர்கள். ஆனால் இன்று ஒரு சங்கல்பம் வையுங்கள். என்ன சங்கல்பம் தெரிஞ்சுக்கலாமா? பாபா சொல்கிறார், சதா குஷி. இந்த ஒரு சங்கல்பம் வைக்கணும்.
அவ்வப்போது குஷி அல்ல. பாபாவுக்கு அவ்வப்போதுங்கிற வார்த்தை பிடிக்குமா என்ன? பிடிக்காது. பாபாவுக்கு எப்பவுமே பிடிக்கிற வார்த்தை சதா குஷி, சதா சர்வசக்திமான். சதா குஷி. யாரை பார்த்தாலும் உங்கள் முகத்தை பார்ப்பவர்கள் சிந்திக்க வேண்டும், இவர் மிகவும் அதிர்ஷ்டசாலி ஆத்மாவாக தென்படுகின்றார். உங்களுடைய பாக்கியத்தை நடத்தை மற்றும் முகத்தின் மூலம் வெளிப்படுத்துங்கள். மனதில் மட்டும் மிகவும் குஷியாக இருக்கக்கூடாது. மனதில் மட்டும் குஷியா இருந்த போதுமா என்ன? உங்களுடைய அதிர்ஷ்டசாலியான முகம் மலர்ந்த முகம், பிறருக்கும் அறிமுகம் செய்ய வைக்கும். உங்கள் முகம் சிறிது பேசும், உங்கள் முகமே சேவை செய்யும். பாபாவின் பக்கம் பிறரையும் கொண்டு வரும். முகமலர்ச்சியோடு இருங்கள், இதுவும் சேவைக்கான சாதனமே. எனவே நாலாபுறமும் உள்ள குழந்தைகள் அனைவருக்கும் உங்களுக்கும் பிறந்த நாளிற்கான பல பல மடங்கு வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நல்லது. சேவைக்கான வாய்ப்பு இந்தூர் ஜோன் அல்லது சேவைக்கான வாய்ப்பு இந்தூர் ஜோன். நல்லது. இவர்கள் எல்லோரும் இந்தூரை சேர்ந்தவர்கள். இந்தூரை சார்ந்தவர்கள் அசைகிறார்கள். அதாவது 5 சொரூபத்தின் அடையாளங்கள் கையில் வைத்துள்ளார்கள். என்னென்ன சொரூபம்? அனாதி சொரூபம், ஆதி சொரூபம், பூஜ்ய சொரூபம், பிராமண சொரூபம், ஃபரிஸ்தா சொரூபம். இந்த அடையாளங்களை கையில வச்சு என்ன பண்ணாங்க? இந்தூரை சேர்ந்தவர்கள் சேவைக்கான சேவாதாரிகள் அடையாளத்தை கையில வச்சு அசைக்கிறாங்க. ஒவ்வொருவரையும் தனியாக பார்க்கும் பொழுது தெரிய வருகின்றது, அவரவருக்கான முறையில் யக்ய சேவையில் எவ்வளவு அன்பு வைத்துள்ளார்கள். ஏனென்றால் பாபா முதலில் வந்த உடனேயே யக்யத்தை படைத்தார். யக்யத்தை சதா முன்னேற்றி செல்வது, எப்போதுமே நிரப்பி வைப்பது, இதுதான் யக்யத்தின் மீது அன்பு உள்ள குழந்தைகளின் வேலை. எப்படி சென்டரில் நாலாபுற விஷயங்களில் கவனம் வைக்கிறீர்களோ அதே போன்று யக்யத்திலும் கவனம் வைக்க வேண்டும். அதாவது பாபா என்ன சொல்றாங்க? பாபா வந்து யக்யத்தை படைச்சார் ஃபர்ஸ்ட். அந்த யக்யத்தை நம்ம என்ன பண்ணணும்? சதா முன்னேற்றி கொண்டே செல்லணும். எப்பவும் யக்யம் எப்படி இருக்கணும்? நிரம்பி இருக்கணும். இதுதான் யக்யத்தின் மீது அன்பு உள்ள குழந்தைகளின் வேலை. எப்படி சென்டரில் நாலாபுற விஷயங்களில் கவனம் வைக்கிறீர்களோ அதே போன்று யக்யத்திலும் கவனம் வைக்க வேண்டும். இது ஒவ்வொரு குழந்தைக்குமான செயல். பாப்தாதா பார்க்கின்றார், இந்த சேவைக்கான வாய்ப்பை பெறுவதில் அனைவருமே வெற்றிதான். யாருமே இதில் குறைந்தவர்கள் அல்ல. எனவே எப்படி தனக்கென வாய்ப்பு வரும் பொழுது யக்யத்தின் மீது கவனம் தருகிறீர்கள், அனுபவம் செய்கின்றீர்கள், அது போலவே தன்னுடைய சென்டரில் இருக்கும் போதும் ஒவ்வொருவரும் யக்யத்தை காப்பாற்றக்கூடியவர். அதாவது யக்யத்தில் இருப்பவர் மட்டுமல்ல, பிராமணர்கள் ஒவ்வொருவருமே யக்யத்திற்கு பிரியமானவர்கள் தான், யக்யத்தை காப்பாற்றுபவர்கள் தான். பாபா நமக்கு ஒரு டைட்டில் கொடுத்திருப்பார், என்னது? யக்ய ஸ்நேகி, யக்யத்திற்கு சகயோகி. இவ்வாறு தன்னை பொறுப்புணர்ந்து சதா நடந்து கொள்ள வேண்டும். இந்த வாய்ப்பு முடிவடைந்த பிறகு மறப்பது என்பது கூடாது. ஆனால் அங்கே இருந்தாலும் கவனம் இருக்க வேண்டும், கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். எப்படி தன்னுடைய சேவைக்கான வாய்ப்பு வரும் பொழுது யக்யத்திற்கான பொருட்களை சேகரித்து கொண்டு வருகிறீர்கள், அவ்வாறே எப்பொழுதும் யக்யத்திற்காக நினைக்க வேண்டும். பிராமணன் என்றாலே யக்யத்தை காப்பாற்றுபவர். எனவே ஒவ்வொரு பிராமணரும் அந்த அளவு கவனம் வைக்க வேண்டும். முதலில் யக்யம், பிறகு சென்டர். இப்பவும் கவனம் வைத்துள்ளீர்கள். பாப்தாதாவிற்கு தெரியும் யார் யார் யக்யத்தின் மீது கவனம் வைக்கிறீர்கள், மேலும் முன்னேறி கொண்டு இருக்கின்றீர்கள். பாப்தாதா சமிக்கை மட்டும் செய்கிறார், மற்றபடி செய்து கொண்டுதான் இருக்கின்றீர்கள், மேலும் செய்து கொண்டே இருப்பீர்கள். உங்களுடைய இந்த யக்யம் என்பது அனைத்து ஆத்மாக்களுக்கும் யக்ய பிரசாதம் வழங்கும் இடம். எனவே நீங்கள் அனைவரும் யார்? யக்யத்தை காப்பாற்றுபவர்களா, சென்டரை காப்பாற்றுபவர்களா?
யஜ்யத்தை காப்பாற்றுபவர்கள் தானே? பாப்தாதா துணையாக இருப்பவர்கள் தானே? பாப்தாதா யஜ்யத்தை காப்பாற்றுபவர் அல்லவா? உங்களுக்கு என்ன டைட்டில் கிடைத்துள்ளது? யஜ்யத்தை காப்பாற்றுபவர்கள் என்பது தானே? நன்றாக செய்து கொண்டு இருக்கின்றீர்கள், மேலும் நன்றாக செய்வீர்கள். உடல், மனம், பொருள், சேவை, 4 பொருள் உள்ளது. யஜ்யத்தை காப்பாற்றுபவர் என்றாலே எப்படி ஞானம், யோகம், சேவை, தாரணை என்கின்ற 4 பாடம் உள்ளதோ அவ்வாறே இதுவும் 4 பாடம். அதாவது உடல், மனம், பொருள், சேவை. மற்றபடி பாபாவிடம் ரிசல்ட் வந்து கொண்டே இருக்கின்றது. பாப்தாதாவும் அனைவரின் ரிசல்ட்டையும் பார்த்து கொண்டு இருக்கின்றார். ஆர்வத்தோடு பார்க்கின்றார். ஒவ்வொரு குழந்தையும் என்னென்ன செய்கின்றார்கள். நல்லது. பாப்தாதாவிடம் புகார் எதுவும் வரவில்லை. ஆனால் இனி வரும் காலத்திற்காக சைகையை வழங்குகின்றார். நல்லது. இவர் என்ன விந்தை செய்து காண்பித்துக் கொண்டிருக்கின்றார்? ஏதேனும் ஒரு விந்தை செய்து காண்பிக்கின்றார் அல்லவா? பாப்தாதாவும் கேள்விப்பட்டார். சேவையில் விதவிதமான நிகழ்ச்சிகள், விதவிதமான விதிகளையும் கண்டுபிடித்துள்ளீர்கள். மேலும் அதனை நடைமுறையில் கொண்டு வந்துள்ளீர்கள். அதன் ரிசல்ட்டை பாபா தெரிந்து கொண்டார். வெற்றி அடைந்து விட்டீர்கள். இதில் வெற்றிதானே? கை உயர்த்துங்கள். புதிய புதிய திட்டங்களை தீட்டுகிறீர்கள், மேலும் அதனை நடைமுறைப்படுத்துகிறீர்கள். நல்லது. இவ்வாறு பயிற்சி செய்து தனக்கும் மற்றும் பிறருக்கும் அனுபவம் செய்ய வைப்பதற்கான சாதனம் ஏதாவது உருவாக்குங்கள். நல்லது. பாப்தாதா வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றார். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். இரட்டை வெளிநாட்டினர் சகோதர சகோதரிகள் 60 தேசங்களிலிருந்து 1100 பேர் வந்திருக்கின்றார்கள். அயல்நாட்டு குழந்தைகளை பார்த்து பாரதவாசிகள் மிகவும் சந்தோஷம் அடைகிறார்கள். ஏனென்றால் பாபா டைட்டில் விஸ்வ கல்யாண்காரி, பாரதத்திற்கு நன்மை செய்பவர் அல்ல. இப்போது அயல் நாட்டவரை பார்க்கும் போது கூட இந்திய சம்ஸ்காரம் உடையவர்களாக மாறிவிட்டார்கள். ஏனென்றால் சத்யுகத்தில் ராஜ்யம் செய்பவர் அல்லவா, அதிகாரி ஆகுபவர்கள் அல்லவா. எனவே பாபாவின், பரமாத்மாவின் கலாச்சாரம் அது உங்கள் கலாச்சாரமாக ஆகிவிட்டது. எனவே மகிழ்ச்சி ஏற்படுகிறது. நமது சகோதர சகோதரிகள் எங்கிருந்து எங்கே சென்று விட்டார்கள்? பாரதத்திலிருந்து சேவைக்காகத்தான் சென்றிருக்கிறார்கள். பாபா எப்பவுமே சொல்லுவாங்க, டபுள் ஃபாரினர்ஸ், பாபா நாங்க மட்டும் ஏன் பாரதத்துல பிறக்கல, நாங்க மட்டும் அயல்நாட்டுல பிறந்திருக்கிறோமே பாபா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப பாபா சொல்லுவாங்களாம்மா, குழந்தைகளே, இந்த ஜென்மம் நீங்க பாரத நாட்டுல இருந்து அங்க போய் பிறந்திருக்கிறீங்க. ஆனா நீங்க ஒரிஜினலா பாரதவாசிகள் தான். எதற்காக அப்படின்னா, அந்த இனம், அந்த மொழி, அந்த கண்டத்தை சேர்ந்தவங்களா, அந்த தேசத்தை சேர்ந்தவங்களா நீங்க இருக்கும் பொழுதுதான் அப்பாவுடைய அறிமுகத்தை நீங்க கொடுக்கும் போது இன்னும் சிறப்பா இருக்கும். இன்னும் அந்த ஆத்மாக்கள் உணர முடியும். அங்க கூட தேவதைகள் இருப்பாங்க இல்லையா. அதனால சேவிக்காக தான் இந்த பிறப்பு உங்களுக்கு அங்க. மற்றபடி பாபாவுடைய மனதில் நீங்க எப்போ இருப்பீங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா. இது எவ்வளவு ஒரு குளுமையான விஷயம் இல்லையா. ஆனாலும் அவங்க நம்முடைய சகோதர சகோதரிகள், அவங்க பாரதவாசிகள். இந்த விஷயம் பாபா முரளியில சொல்லியிருக்கிறாரு. அதை நம்ம இந்த பதிவு பண்ணலாம். அடுத்து பாபா சொல்றாங்க, நீங்க சேவைக்காகத்தான் நாங்க சென்றிருக்கிறீங்க. ஆனால் பாரதத்தின் விதைத்தான், விதை உங்களுடையதுதான், அயல் நாட்டு விதை அல்ல. நீங்கள் யார்? பாரதத்தின் விதைகள். முதல் உண்மையான விதை பாரதத்தை சார்ந்ததுதான். எனவே ஆங்காங்கிருந்து வந்தாலும் பாரதத்தின் ஒரு கலாச்சாரம் உடையவராக மாறிவிட்டார்கள். அதனாலதான் இங்க வந்து பாபாவுடைய நாலேஜ் கேட்டு பாபா என்ன சொல்றாரோ, என்ன உண்ண கொடுக்கிறாரோ, என்ன சாப்பிட கொடுக்கிறாரோ, மேலும் எப்படி கலாச்சாரம் இருக்குதுன்னு சொல்றாரோ
அவங்களால ஈஸி நேச்சரா அதை எடுத்துக்க முடியுது. ஏன்னா பாரதத்தின் விதையா இருந்திருக்காங்க. இந்திய கலாச்சாரம் அல்ல, பரமாத்மாவின் கலாச்சாரம். மேலும் குஷி குஷியுடன் ஆகிவிட்டீர்கள். பாப்தாதா பார்க்கின்றார், இங்கு இந்தியாவில் வந்து இந்திய உணவு முறையும் கற்றுக்கொண்டார்கள். குஷி குஷியோடு கற்றுக்கொள்கிறார்கள். அப்படியே நடக்கவும் செய்கிறார்கள். மாற்றம் செய்வதில் தன்னை நிமித்தமாக்கி உள்ளார்கள். அதற்காகவும் வாழ்த்துக்கள். நம்முடையவர்களாக இருந்தீர்கள், நம்முடையவராக மாறிவிட்டீர்கள். நினைவு இருக்கிறதல்லவா? அந்த உணர்வு ஏற்படுகிறதா? நாம் இந்தியர்கள் அல்ல, பரமாத்மாவின் கலாச்சாரத்தை சேர்ந்தவர்கள். இப்பொழுது இறுதியில் வந்து மாறிவிட்டீர்கள். 4-5 பிறவிக்குத்தான் அங்கே சேவைக்காக சென்றுள்ளீர்கள். இங்கே வந்திருப்பவர்கள் பாபாவுடையவராக இருந்தீர்கள், மீண்டும் பாபாவுடையவராக மாறிவிட்டீர்கள். யஜ்யத்தில் இருந்தீர்கள், மீண்டும் யஜ்யத்திற்கே வந்துவிட்டீர்கள். சிலர் நாம் இருந்தோமா இல்லையா என்று கேட்கின்றார்கள். பாபா சொல்கின்றார், எல்லோருமே இருந்தீர்கள். நல்ல நல்ல சேவாதாரி குழந்தைகளும் வருகின்றார்கள். பாப்தாதாவிற்கு மதுபனில் மிகப்பெரிய குழுவை உருவாக்குவது பாபாவுக்கு மிக பிடித்திருக்கின்றது. பாபாவுக்கு நம்ம எல்லா குழந்தைகளும் ஒன்னா இருந்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கு இல்லையா? எவ்வளவு பெரிய பரிவாரம் பாருங்கள். பெரிய பரிவாரம், சுகமான பரிவாரம். பொதுவாக பெரிய குடும்பத்தில் துக்கம்தான் இருக்கும். ஆனால் இங்கே பெரிய பரிவாரம், சுகமான பரிவாரம் நன்றாக இருக்கின்றது. பரிவாரம் நன்றாக இருக்கின்றது அல்லவா? பரிவாரத்தை பார்த்து குஷி ஏற்படுகின்றது தானே? இங்கே இருந்தீர்கள் அல்லவா? நல்லது. இன்று அவதார தினம், எனவே அந்த நாளும் கொண்டாடப்படுகின்றது. அடுத்து பாபா தாதிமார்களுடன் உரையாடுகிறார். 4 தினங்களுக்காக தாதி ஜானகி அவர்கள் குஜராத் சேவைக்கு செல்கின்றார். தைரியம் உள்ளது அல்லவா? நினைத்தீர்கள், நடந்தே விட்டது. பாபா தன் விரலால் உங்களை ஆட்டுவிக்கின்றார். எனவே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. எனவே நடந்து கொண்டும் இருக்கின்றீர்கள். அடுத்து சகோதரி மோகினியுடன் உரையாடுகிறார். இவர் நடந்தே ஆக வேண்டும். கூடவே இருந்து எல்லாவற்றையும் பாதுகாக்க வேண்டும். கவலையில்லாமல் இருப்பவர் சிந்திக்க வேண்டாம். நல்லது நன்றாகவே இருக்கும். எல்லாம் நன்றாகவே நடைபெறும். தாதி இசுவுடன், இவரும் உடன் இருக்கின்றார். பாப்தாதா தன் விரலால் அனைவரின் நெற்றியிலும் திலகம் இடுகின்றார். வாழ்த்துக்கள் அடங்கிய திலகம். எல்லோருக்கும் கிடைத்ததா? பாபா நமக்கு வைக்கலையேன்னு நினைக்காதீங்க. அவங்களுக்கு மட்டும் வைக்கல, தாதி தீதிகளுக்கு வச்சுட்டு அந்த திலகத்தை மனதார நாம கூட மனதார பாபா நமக்கு வச்சதாக ஏற்றுக்கொள்வோம். எல்லோருக்கும் கிடைத்ததா திலகம்? வாழ்த்துக்கள் அடங்கிய திலகம். டிவி எல்லோரும் பார்த்து கொண்டு இருக்கின்றார்கள். அவர்களும் சந்தோஷமாக இருக்கின்றார்கள். அங்கிள் ஆன்ட்டியும் அதிகமான வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றார்கள். நீங்கள் பாபா சார்பாக எல்லோருக்கும் திலகம் இடுங்கள். பாபாவே திலகம் இடுவதாக அனுபவம் செய்வீர்கள். சகோதரி பிரீத்தம் அவர்களுக்கு போக் நிமித்தமாக குருதீப் சகோதரி மற்றும் பரிவாரத்தினர் வந்துள்ளார்கள். அவர்களும் நன்றாக நடிப்பை நடித்தார்கள். எல்லோருக்கும் மனமுவந்து சேவை செய்தார்கள். நிமித்தமாக அவர் தந்தை இருந்தார். குழந்தை பருவத்திலிருந்தே பரிவாரத்திலும் அதிகமான சகயோகம் இருந்தது. ஒரே சைக்கிளில் 4 பேர் அமர்ந்து முரளி கேட்க வருவார்கள். இந்த அளவிற்கு லௌகீக பரிவாரத்திற்கு அன்பு யாரும் கொடுக்கப்படுவதில்லை. அதிகமான வரதானத்தையும் அவர்கள் குடும்பத்திற்கு அவர் கொடுத்திருந்தார். அடுத்து பாபா குஞ்சுதாதி அவர்களிடம் உரையாடுகிறார். அவர்கள் நினைவை அனுப்பியுள்ளார். அவர் அகமதாபாத் மருத்துவமனையில் இருக்கின்றார். அதாவது குஞ்சுதாதி அகமதாபாத் மருத்துவமனையில இருக்காங்க, அவங்களுடைய பௌதீக உடல் காரணமா. அதற்காக குஞ்சுதாதிக்கு பாபா சொல்றாங்க. அப்ப அந்த உடல்ல மாற்றம் எதுவும் காணப்படுவதில்லை. மீண்டும் மீண்டும் அப்படியே ஏற்படுகிறது. அதன் காரணம் என்ன?
அவரை விட அதிக வயதுள்ளவர்கள் அதிகம் இருக்கின்றார்கள். அதற்கும் மருத்துவம் நடைபெற்று வருகின்றது. ஏனென்றால் நல்ல சேவாதாரி அவர்கள். மற்றபடி கேட்டு அவர்களை மேலும் சிறிதளவு சுறுசுறுப்பை உருவாக்குங்கள். இப்பொழுது அதிக நேரம் படுக்கையிலேயே இருக்கின்றார். நல்லது. குஞ்சுதாதி நல்ல சேவாதாரி. இந்த சமயம் நாடகத்தின் அனுசாரமா அவங்க படுக்கையில இருக்காங்க. எல்லோரும் பாபாவால் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகள், சேவாதாரி குழந்தைகள், மின்னுகின்ற நட்சத்திரங்கள். உங்களுக்காக இன்று பிறந்த நாளுக்கான வாழ்த்துக்கள் பாபா தருகின்றார். பாபாவுடன் இருக்கின்றீர்கள், கூடவே இருப்பீர்கள், கூடவே செல்வீர்கள், கூடவே ராஜ்யம் செய்வீர்கள். பிரம்மா பாபாவிடம் அதிகம் அன்பு உள்ளது. தனியாக செய்ய முடியாது. இப்பொழுது அனைவரும் தனித்தனியே ஒவ்வொருவருக்குமாக பாபா வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றார். நல்லது. பாப்தாதா தன்னுடைய திருக்கரங்களால் கொடியேற்றி சிவஜெயந்தி வாழ்த்துக்களை அளித்தார். உங்கள் அனைவரது உள்ளங்களிலும் பாப்தாதா கலந்திருக்கின்றார். ஆனால் பிறருக்கும் தெரிய வைப்பதற்காக உங்களுடைய பாபா வந்துள்ளார். நம்ம மனசுல பாபா நிறைஞ்சிட்டாரு, நம்ம உணர்றோம். ஆனா நம்ம மனசுல நிறைச்ச பாபா நம்ம மூலமா பிறருக்கு தெரிய வைக்கிறதுக்காக இப்ப பாபா இருக்காரு. யாருக்கு என்ன எடுக்க வேண்டுமோ, முக்தியா அல்லது ஜீவன் முக்தியா, எது வேண்டுமோ வந்து எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த ஒரு எச்சரிக்கை தருவதற்காக கொடியேற்றப்படுகிறது. இந்த கொடியேற்றுவதும் விசேஷமான சேவைதான். இதிலும் ஈர்ப்பு உள்ளது. எல்லோரும் பாடல் பாடுங்கள். நீங்கள் மட்டும் பாடினால் போதாது, எல்லோரும் பாடல் பாட வேண்டும். நமது தந்தை வந்துவிட்டார், விரைவாக சேவை செய்யுங்கள். நேரம் குறைவாக உள்ளது. இப்போது சேவை இன்னும் அதிகம் செய்ய வேண்டி உள்ளது. குறைவான நேரம், நிறைவான சேவை அதிகமாக செய்யணும். உங்கள் பக்கத்து வீட்டில் இருப்பவர்களுக்கு தெரியவில்லை, அவரை பாக்கியசாலி ஆக்கவில்லை. எனவே அக்கம் பக்கம் உள்ள எல்லோருக்கும் செய்தி கொடுத்து உங்கள் தந்தை வந்துவிட்டார் என்று சொல்லிவிடுங்கள். இப்போது நீங்கள் எங்கிருக்கின்றீர்களோ அங்கு பாருங்கள். அக்கம் பக்கம் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள். இன்னும் யாருக்கெல்லாம் பாபாவினுடைய அறிமுகம் கிடைக்கவில்லை? ஏதேனும் ஒரு காரணத்தால் வராமல் இருக்கலாம். ஏதேனும் ஒரு விதிமுறை மூலமாக கையில் வாங்காதவருக்கும் நோட்டீஸை போஸ்ட் பாக்ஸில் போட்டுவிடுங்கள். செய்தியை கொடுத்து விடுங்கள். புகார் செய்யக்கூடாது. எங்களுக்கு தெரியவே இல்லையே, ஏன் சொல்லவில்லை? எப்படியாவது எல்லோருக்கும் இந்த செய்தியை சென்று அடைய வையுங்கள். எல்லோருமே சேவை செய்வது இன்னும் மீதம் இருக்கின்றது. உங்களுடைய மதில் சுவருக்குள் இருக்கின்றவர்களுக்கும் செய்தி கிடைக்கட்டும். இதுவரையில் நேரமில்லை என்றால் கொடுத்து விடுங்கள். எதிர்பாராத விதமாக எல்லாம் நடந்துவிடும். பிறகு நினைக்க கூடாது, நாம் செய்யவில்லையே என்று நினைக்க கூடாது. செய்து விடுங்கள். புரிந்ததா? கண்டிப்பாக செய்யுங்கள். நல்லது. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. மலர்வதேனோ என் மனப்பூங்கா, தலைவனாய் நீயானதும். மலர்வதேனோ என் மனப்பூங்கா, தலைவனாய் நீயானதும். அன்பே பிரபு யாராகட்டும், உன்னை போலாகுமா? மலர்வதேனோ என் மனப்பூங்கா, தலைவனாய் நீயானதும்.
தியாகம் என்னும் நாற்று நாட்டி ஞானம் என்னும் விதை விதைத்து, தியாகம் என்னும் நாற்று நாட்டி ஞானம் என்னும் விதை விதைத்து, முயற்சி எனும் பூங்கொடியது படரவும் வீசும் வாசம் மார்வமின்மை. நான் உன்னை இங்கு கண்டதும் வாழ்க்கையே ஒரு தபோவனம். அன்பே பிரபு யாராகட்டும் உன்னை போலாகுமா? மலர்வதேனோ என் மன பூங்கா தலைவனாய் நீயானதும். உறவு தோன்றும் முன்னேசம் கண்டே ஊட்டி வளர்த்தாய் பார்வையாலே. உறவு தோன்றும் முன்னேசம் கண்டே ஊட்டி வளர்த்தாய் பார்வையாலே. பரம சுகத்தின் பாக்கியம் பிரபுவின் சந்திப்பில் அடைகிறேனே. ராஜாவுந்தன் துணையினால் ரோஜா தோட்டம் ஆகுவோம். அன்பே பிரபு யாராகட்டும் உன்னை போலாகுமா? மலர்வதேனோ என் மன பூங்கா தலைவனாய் நீயானதும். ஓயும் ஜீவன் சீலமாக செய்யும் செயல்கள் ஓங்குமே. ஓயும் ஜீவன் சீலமாக செய்யும் செயல்கள் ஓங்குமே. சேவைக்காக தியாகம் செய்து நம்மை நாமே ஆளுவோமே. அதிர்ஷ்டமே என் அன்பு தோழா உன்னுடன் நான் சேர்ந்ததால். அன்பே பிரபு யாராகட்டும் உன்னை போலாகுமா? மலர்வதேனோ என் மன பூங்கா தலைவனாய் நீயானதும். மலர்வதேனோ என் மன பூங்கா தலைவனாய் நீயானதும். அன்பே பிரபு யாராகட்டும் உன்னை போலாகுமா? மலர்வதேனோ என் மன பூங்கா தலைவனாய் நீயானதும். மலர்வதேனோ என் மன பூங்கா தலைவனாய் நீயானதும். மலர்வதேனோ என் மன பூங்கா தலைவனாய் நீயானதும். இன்று பாப் தாதாவிற்கு ஒவ்வொரு குழந்தைகளும் நம்பர் 1 வர வேண்டும் என்ற அன்பு